நமது மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருக்கட்டும். வாசிக்கலாம் யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. ஜேம்ஸ் 1:3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கிடவது. உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களை போல அல்லாமல் வேறு பிடிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம கிறிஸ்து இயேசுவுக்காக அவருடைய நாள் வரும் பொழுது அவரை தரிசிப்பதற்கு நம்ம எல்லாரும் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாக நம்ம எல்லாரும் இருக்கிறோம். கர்த்தர் மேல விசுவாசத்தை வைத்த உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்றறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. எனக்கு சோதனையே இல்லை, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். நான் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டுக்கிறேன், நீங்க இயேசுவை ஏத்துக்குங்க, நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை பிரச்சனையே இருக்காது, உங்களுக்கு சோதனையே இருக்காது, உங்களுக்கு பிரச்சனை வராம ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி சொல்றாங்க. உலகப்பூர்வமா இந்த காரியங்களை பேசுறாங்க. ஆனாலும் ஆவிக்குரிய முறையில ஆண்டவர் சொல்றாரு, நம்ம விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும் பொழுது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது போல நம்முடைய விசுவாசமும் சோதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் இங்கே உறுதியாக சொல்லுகிறார். அப்போ நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது அந்த காலகட்டத்துல நம்ம சோர்ந்து போகிற பிள்ளைகளா இல்லாம, தளர்ந்து போகிற பிள்ளைகளா இல்லாம பொறுமையோட அதை நம்ம மேற்கொண்டு வரணும். அந்த காலகட்டத்துல கர்த்தர் நம் விசுவாசத்தை சோதிக்கிறான்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த காலகட்டத்தை நாம மிகுந்த சந்தோஷமாக எண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்கள் இங்கே முடியுது. 4ஆம் வசனம் பாருங்க, நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்துல கர்த்தர் நம் விசுவாசத்தை சோதித்து பார்க்கும் காலகட்டத்துல நம்ம எல்லா நேரங்களிலேயும் சந்தோஷமாகும் அந்த காலகட்டத்தில் பொறுமையாயும் இருக்கணும் சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. சோதனை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒண்ணு மாம்சத்துக்குரிய காலம், மாம்சத்துக்குரிய கிரியை, இன்னொன்னு ஆவிக்குரியது. அப்போ சோதனை வருகிறது எல்லாமே கர்த்தர் அனுமதிக்கிறான்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இல்லை. கர்த்தர் ஒருவனையும் பொல்லாங்கினால் சோதிப்பவர் அல்ல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் இதே யாக்கோபு வசனத்துல. அப்போ நம்ம எந்த மாதிரி சோதனையை கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா விசுவாசத்துக்குரிய சோதனை. நம்ம இன்னும் விசுவாசத்துல வளரணும், நம்ம இன்னும் புடமிடப்படணும், நம்ம இன்னும் தேர்ந்து வரணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சோதிக்கிற தேவனா இருக்கிறார். அது நம்ம நிர்மூலம் ஆகிறதுக்காக அல்ல, நம்முடைய இன்னும் ஆவியிலே பலப்படுவதற்காக. அப்போ அந்த காலகட்டத்துல நம்ம எல்லாரும் பொறுமையா இருக்கணும், சந்தோஷமாக எண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தந்தை சிச்சியாத பிள்ளை உண்டோ, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, நம்ம விசுவாசம் வளரும்படியாக அனுமதிக்கிறார் அப்படின்னா அந்த நேரத்துல நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கர்த்தர் விரும்புகிற தேவனா இருக்கிறார். சோ இதை தொடர்ந்து நம்ம இன்னைக்கு வசனங்களை தியானிப்போம். முதல்ல கர்த்தருடைய திட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஆனா மனுஷன் என்ன பண்றான், நம்ம சில பிளான்ஸை போடுறோம், ஆனா கர்த்தருடைய சித்தம், அவருடைய திட்டம் வேறாக இருக்கிறது. அப்போ இதை குறிச்சு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். எரேமியா 29ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். ஜெரமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப கிளியரா அந்த வசனங்கள் சொல்லுது. அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. அப்போ நிதானிச்சு பார்க்கணும் நம்ம வாழ்க்கையில எங்க சமாதானம் இல்லாம சில காரியங்கள் இருக்கு, எங்க சமாதானம் இருக்குது. சமாதானம் நம்ம இருதயத்துல ஆவிக்குரிய முறையில இருக்கு அப்படின்னா அது கர்த்தருடைய திட்டம். நம்ம வேறு குறித்து பார்க்கறதுக்கு ரொம்ப லகுவாக இருக்கிறது. சோ நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் அப்படின்றாரு. சோ நம்முடைய கர்த்தர் நமக்கு சில திட்டங்களை வைத்திருக்கிறார். நாம் அவரோட ஆவிக்குரிய முறையில இணைந்திருக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆனாலும் அது மாம்சத்துக்கு
மாம்சத்துக்குரிய காரியங்களா இருந்தா, நான் சில பேர் வந்து 5 வருஷமா ஜெபம் பண்றேன் பிரதர், 10 வருஷம் ஜெபம் பண்றேன் பிரதர், இன்னமும் ஜெபம் கேட்கப்படவே இல்லைன்னு சில பேர் வந்து சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப என்ன அதை குறிக்குது அப்படின்னா, அந்த ஜெபம் மாம்சத்துக்கு இச்சைக்குரிய ஜெபமா இருக்குதா இல்ல ஆவிக்குரிய ஜெபமா இருக்குதான்றதை நம்ம நிதானித்து பார்ப்போம். சோ நம்ம வந்து மாம்சத்துக்குரிய காரியங்களை கேட்கும் பொழுது அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் இருக்கிறது. ஏன்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிறது நம்ம இன்னும் ஆவிக்குரிய முறையில நம்ம வளரணும். அதுதான் கர்த்தர் விரும்புகிற காரியமா இருக்கிறது. அவருடைய திட்டங்கள் எப்பொழுதுமே நமக்கு தீமைக்கான திட்டங்கள் அல்ல, அது சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்றாரு. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் வசனம் 9. Proverbs 16:9. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறதோ கர்த்தர். ஆமென். நம்ம எது வேணா நம்ம பிளான் பண்ணலாம், நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த காரியத்தை வேணா முன்னிலைப்படுத்தலாம், அதை நம்ம பிளான் செய்யலாம். ஆனாலும் அந்த காரியங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. நம்ம அடிக்கடி பேசுற ஒரு விஷயம் தான், ஒவ்வொரு பைபிள் ஸ்டடியில நம்ம நிதானிக்கிற காரியம் தான். கர்த்தருடைய அனுமதி இல்லாம என்னோட வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காது. எது நடந்தாலும் கர்த்தர் என் வாழ்க்கையில அதை அனுமதிச்சிட்டார். அப்போ அப்படி இருக்கும் பொழுது நம்மை அவர் சார்ந்து ஆவிக்குரிய முறையில நம்ம நிதானித்து அறியும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் வாக்கிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை நம்ம வந்து மாம்சத்துல சிந்தித்து இதையாவது காரியங்களை செய்திருக்கோம்னா, நம்ம அவருடைய பிரியமான பிள்ளைகளா இருப்பதனால் அது சில சிக்ஷைகளை நமக்கு அனுமதிக்கிறார். இந்த சிக்ஷைகள் வரும் பொழுது நம்ம மனம் திரும்பி அவர் பக்கத்துல போகணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவன் தான் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து. நம்ம யாரும் நிர்மூலமாக கூடாது, எல்லாரும் வந்து அவர் பக்கத்துல வரணும். தன்னுடைய உயிரையே, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தாழ்விடங்களுக்கு இறங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெடுத்தது அதுக்காக தான். நம்முடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்த அவர் தயாரா தான் இருக்கிறார். ஆனால் நம் சிந்தைகள் எப்படிப்பட்ட சிந்தைகளா இருக்கிறது? கர்த்தருடைய திட்டத்தை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பிக்கிற பிள்ளைகளாய் நம்ம மாறணும். அவருடைய சத்தத்தை கேட்டு நம்ம இருதயத்துல வந்து சமாதானத்தை உண்டு பண்ணுகிற காரியங்களை மாத்திரம். ஏன்னா மாம்சத்துக்குரிய சமாதானமும் இருக்கு, இது செஞ்சா நம்ம சமாதானமா இருக்கலான்ற காரியங்களும் இருக்கு. ஆனாலும் இதை ஆவிக்குரிய நிதானிக்கிறது கர்த்தர் நம்ம அழைக்கிற தேவனா இருக்கிறார். வாசிக்கலாம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 1. எக்லிசியாஸ்டிக் 3:1. ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஆமென். ஆமென். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அந்த சமயங்கள் எல்லாமே கர்த்தருடைய திட்டத்தின்படி மாத்திரம் இருக்கணும் தான் அவருடைய சித்தமா இருக்கிறது. மனுஷனே, உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்துக்கொள் அப்படின்னு கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். அப்போ என்னுடைய சுயமா நான் எதையும் சிந்திக்கவோ எதையும் செயல்படுத்துறதுக்கோ கர்த்தர் வந்து விருப்பம் இல்லை. அவர் வந்து தன்னை சார்ந்து தனக்கு டிபெண்டா இருக்கணும் தான் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆனால் மனுஷன் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, அவர் திட்டத்தின்படி அவருடைய ஆவிக்குரிய காரியங்களை நம்ம நிதானித்து அறிந்து அதை நாம் வந்து வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னா, இந்த வசனம் சொல்லுது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயமும் உண்டு. அந்த சமயத்தை கர்த்தரே வாக்கிய பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அப்போ இன்னொரு வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர்ல 1ஆம் அதிகாரம் வசனம் 5. பிலிப்பியன்ஸ் 1:5. உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. ஆமென். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்போ உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், அப்போ எனக்குள்ள நான் செய்கிற எல்லா நற்கிரிகளையும் தொடங்கினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ வசனம் சொல்லுது, அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. இப்ப இதெல்லாம் நம்ம ஏன் பாக்குறோம்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அவரே சில காரியங்களை தொடங்குகிறார், அவரே எல்லா காரியங்களையும் முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் எதை அனுமதித்தாலும் நம்ம வாழ்க்கையில நம்முடைய ஆவி வளர்வதற்காகவும் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பதற்காகவும் தான் கர்த்தர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இப்ப யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 3-4 திரும்ப வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:3-4. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆமென்.
அப்போ விசுவாசத்தின் பரீட்சையை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில வைக்கிறார் அப்படின்னா நம்ம வந்து அதை மிகுந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை நான் நிர்மூலமாகிறதுக்காக அல்ல, நான் இன்னும் பலப்படுவதற்காகவும் கர்த்தரை தரிசிப்பதற்கு என்னை தகுதிப்படுத்தக்கூடிய காரியங்களா இருக்குன்னு உணர ஆரம்பிக்கும் பொழுது அந்த நேரத்துல நம் இருதயம் மிகுந்த சந்தோஷப்படும். அந்த சந்தோஷம் மட்டுமல்ல, அந்த பொறுமையானது அந்த காலங்களை கடந்து போகிற வரைக்கும் நம்முடைய இருதயம் பொறுமையாயும் பூரண கிரியை செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம் ரோமர்ல 3ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. ரோமன்ஸ் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறதென்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென். சோதனையின் மூலம் நாம் பரிபூர்ணம் அடைகிறோம். அப்போ நம்ம எப்படி பரிபூரணம் அடைகிறோம்னா, கர்த்தர் சில காரியங்களை நம் வாழ்க்கையில அனுமதிக்கிறார். சில சோதனைகளை அவர் அனுமதிக்கிறார். எதுக்காக அப்படின்னா, நம்ம இன்னும் வளர்ந்து ஏறி வரணும். நம்ம என்ன சிறு குழந்தைகளா இருக்கிறதுக்கு வேறு யாரும் அழைக்கப்படவே இல்லை. நம்ம யாரும் கர்த்தருடைய சபைகள் சாதாரண விசுவாசிகள் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற சபைகள் எல்லாமே விசுவாசிகளை தான் உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய வீட்டு சபை, கர்த்தருடைய உண்மையான சபை அது விரும்புகிறது என்னன்னா, நாம் எல்லாரும் சீஷர்களாக மாற வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. அப்ப நம்ம எல்லாரும் சீஷர்களாக மாற வேண்டும். சீஷர்களாக நீங்களும் நானும் மாறணும்னா நம்ம பல விதமான சோதனைகளை மேற்கொண்டு வந்துதான் நம்ம ஜெயிச்சு வரணும். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி சிறக்கணும். எப்படி ஏசப்பா பிசாசானவன் சோதிக்கும் பொழுது அவர் வசனங்களை கொண்டு மேற்கொண்டு ஜெயித்தாரோ, அது போல நீங்களும் நானும் உபத்திரவங்கள் வரும் பொழுதும் சரி, சோதனைகள் வரும் பொழுதும் சரி, நம்ம அதை பொறுமையோட இருந்து நம்ம ஜெயிச்சு வரணும்னு சொல்லி நம்ம அழைக்கிறார். அது மாத்திரம் அல்ல, உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று அறிந்து நீங்கள் உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப அந்த உபத்திரவங்கள் வரும் பொழுது நமக்கு பொறுமை உண்டாகுது. அப்புறம் நம்ம கேரக்டர், இங்க பரீட்சைன்னு போடப்பட்டிருக்கிற வார்த்தையோட பொருள் கேரக்டர், நம்மளோட கேரக்டர் பில்ட் ஆகுதுன்னு பார்க்கிறோம். சோ உபத்திரவத்தின் மூலமா நம்ம பொறுமையை கத்துக்கிறோம். பொறுமையின் மூலமா நம்முடைய கேரக்டர், உள்ளான மனுஷன் பலப்படுறான், அவன் வளர்றான்றதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம நமக்கு அது நம்பிக்கையை கொடுக்குது. இந்த மாதிரி உபத்திரவங்கள் வரும் பொழுது நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளாய் இருந்து கர்த்தர் வரும்பொழுது அவர் தரிசிப்பதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்காக இந்த உபத்திரவங்களை கர்த்தர் நமக்கு அனுமதித்திருக்கிறார். அப்போ அந்த உபத்திரவத்திலே நம்ம பொறுமையோட சகித்து நம்ம ஜெயிச்சு வெற்றி சிறக்கணும்னு சொல்லி நம்மை அழைக்கிற தேவன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர்ல 4ஆம் அதிகாரம் வசனம் 17-18. 2 Corinthians 4:17-18. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆமென். ஆமென். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, நானும் நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்து உணர்ந்து அப்படி விசுவாசிக்கல. நம்ம காணாத தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ உலகத்துல பிறந்த பெரிய தீர்க்கதரிசியே யோவான் ஸ்நானகன் தான். ஆனா யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிற பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அதிக பாக்கியவான்கள் என்று வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ காணாத தேவனை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் நமக்கு நோக்கிக்கிற அந்த ஆனந்த பாக்கியம், இந்த மகா ஆனந்த பாக்கியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை, அவரோட இது நித்தியத்திற்கும் அவருடைய கூட நம்ம ஆளுகை செய்ய போகிறோம், அவருடைய கூட இருக்க போகிறோம். நம்ம எல்லாரும் நோக்கி இருக்கிற அந்த ஒரே நம்பிக்கை. சோ அந்த நம்பிக்கை நம்ம ஃபுல்ஃபில் அடையிற வரைக்கும், அந்த ஸ்டேஜ் நம்ம ரீச் ஆகுற வரைக்கும் நமக்கு நடக்க போகிற இந்த சோதனைகளிலே வசனங்கள் சொல்லுகிறது, அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகுந்த அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம பார்க்கிற, நம்ம கடந்து போகிற இந்த உபத்திரவங்கள், கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட நம் விசுவாசத்தை வளர்க்கக்கூடிய இந்த உபத்திரவங்கள் ரொம்ப லேசான காரியங்கள் தான் அப்படின்றத இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா உங்கள் திராணிக்கு மேல உங்களை நான் சோதிக்க மாட்டேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஏனெனில் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் காணப்படுகிறவைகள்,
அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு முடிகிறது. சோ நமக்கு இருக்கிற இந்த உபத்திரவங்கள் வந்து கர்த்தர் அனுமதித்திருக்காருன்னா அதுல பொறுமையோட இருந்து சந்தோஷத்தோட அதை வந்து நம்ம வந்து கடந்து வரணும். அது மட்டும் இல்லாம இது லேசான காரியம் தான், இதை நீங்க கவலைப்படாதீங்கப்பா. உங்களுடைய விசுவாசம் வந்து இந்த நம்ம இப்ப ரோமர்ல நம்ம பார்த்தோம், ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 3-4 உபத்திரவம் பொறுமையும், பொறுமை பரீட்சையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று உபத்திரவங்களை மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளா நாம் இருக்கிறோம் சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். வாசிக்கலாம் ரோமர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 12, ரோமன்ஸ் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஆமென். காற்றிலே சிலம்பம் பண்ணுகிற பிள்ளைகள் நாம அல்ல. நமக்கு தெரியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குன சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் இயேசு கிறிஸ்து. பிதாவாக இருந்த தேவன் நமக்காக மாம்சத்திலே இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்டார். இன்றைக்கு அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் வந்து அவர் வந்து பரிசுத்த ஆவியானவராக வாசம் பண்ணுகிறார் அப்படின்றது நம்முடைய ஒரே விசுவாசம். அந்த ஒரே விசுவாசத்தில் இருக்கிற நம் எல்லாருக்கும் வந்து கர்த்தர் இளைப்பாறுதலை தருகிற தேவனா இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலின் காலத்திற்குள்ளே நாம் எல்லாரும் இருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் வெளிப்பட போகிறார் அப்படின்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கை, அவரோட கூட நான் என்றும் இருப்பேன்ற அந்த ஒரே ஒரு நம்பிக்கைக்குள்ள நம்ம வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதே இலக்காக தொடர்ந்து நம்ம வந்து நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரே நம்பிக்கையில் எப்பொழுதுமே நம்ம வந்து அவிசுவாசத்துக்குள்ள ஒருபோதும் உள்ள போகாம சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் இந்த இடத்துல. சோ எல்லா நேரங்களிலும் நம் நம்பிக்கை குறித்து நம்ம வந்து மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளா இருந்து சந்தோஷமாக இருந்து அந்த சந்தோஷத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லும் வாழ்க்கையில் வாழும் பொழுது நமக்கு உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்கக்கூடவும். நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை புடமிட்டு பார்க்கிற தேவன். அவருடைய ஸ்டாண்டர்டுக்கு மீட் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை தகுதிப்படுத்திக் கொண்டே வருகிறார். அப்போ இந்த ஸ்லாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? இந்த மாதிரி வந்து ஒரு அப்பா நமக்கு கிடைப்பாங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் புடமிட்டு நம்மளை பார்த்து என் பிள்ளை எனக்கு கிட்ட வரணும், அவன் புடமிட்டு நான் பார்க்கிறேன், அவன் கேரக்டரை நான் மாடிஃபை பண்றேன், எனக்கு உகந்த மாதிரி என் பிள்ளையை மாத்துறேன்னு சொல்லி இந்த ஸ்லாக்கியம் எத்தனை பேர் இந்த உலகத்துக்கு கிடைக்கும்? நானும் நீங்களும் விசுவாசிக்கிற தேவன் நமக்கு அதை அனுமதித்திருக்கார். அனுமதித்து அவரோட கூட. ஆனா இதெல்லாம் ஏன் அனுமதிக்கிறார்னா அவர் பரிசுத்தம் உள்ள தேவனா இருக்கிறார். ஒருபோதும் அசுத்தம் அவர் பக்கத்துல போகவே முடியாது. அப்போ நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் மாறினா மட்டும்தான் அவர் பக்கத்துல போகவே முடியும். அப்போ நம்ம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் நம்ம மாறணும். நம்ம பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் மாறுவதற்கு நம்மால கூடாத காரியமா இருக்கிறது. அதனாலதான் கர்த்தர் சில விசுவாச சோதனைகளை நமக்கு அனுமதித்து நம்மை புடமிட்டு பார்த்து அந்த அழிந்து போகிற பொன் எப்படி வந்து நெருப்பில வந்து புடமிடப்பட்டு அது எப்படி பரிசுத்தம் ஆகுதோ அது போல நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைகிறோம் ஒவ்வொரு நாளும். சோ நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கையிலே சந்தோஷமா இருந்து உபத்திரவத்திலே பொறுமையா இருந்து அந்த ஜபத்தின் மூலமா கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற அந்த விசுவாச சோதனையை வந்து ஜெயிப்பதற்கு அவருடைய பலனை பிலிப்பியர் 4:13 சொல்றது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்ற வசனத்தை தரித்து கொண்ட பிள்ளைகளாய் ஜபத்திலே உறுதியாய் தரித்து இருந்து நம்ம ஜெயிச்சு வரணும்னு சொல்லி கர்த்தர் கூறுகிறார். வாசிக்கலாம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் வசனம் 10. 1 Peter 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபை பொருந்தின தேவன் தாமே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கிறோம். அப்போ நம்மை அழைத்த தேவன் வந்து நான் கர்த்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, கர்த்தர் தான் என்னை முன்குறித்து இருக்கிறார். சோ இதுல மேன்மை பாராட்ட இடம் இல்லை. இது கர்த்தரால் உண்டானது, இது கர்த்தருடைய ஈவுன்றதை பார்க்கிறோம். சோ நீங்களும் நானும் இன்னைக்கு அவருடைய நாமத்தை உச்சரிக்கிற அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்திருக்காரு அப்படின்னா அது முழுக்க முழுக்க கர்த்தருடைய கிருபையா இருக்கிறதுன்னு பார்க்கிறோம் இங்க. சோ இந்த வசனம் சொல்றது போல கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை. அப்போ நம்ம இந்த கடந்து போகிற இந்த காலகட்டம் வந்து நம்ம சோதனையை வந்து சகிக்கிற இந்த காலகட்டம் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். இது வந்து கொஞ்ச காலம் மட்டும்தான். இது வந்து ரொம்ப அதிசீக்கிரத்திலே 2 கொரிந்தியர் 4:17-18 பார்க்கும் பொழுது அதிசீக்கிரத்திலே நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் பார்த்தோம். அதை தான் இந்த 1 பேதுரு 5ஆம் வசனம் 19 சொல்லிக் கொடுக்கிறது.
நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இது கொஞ்ச காலம் தான் கர்த்தர் நமக்கு இந்த பாடுகளை நமக்கு வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறார். அந்த கொஞ்ச காலம் அனுபவிக்கிற இந்த பாடை வந்து நம்ம சந்தோஷத்தோடையும் பொறுமையோடையும் அதை மேற்கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம அழைக்கிறார். அந்த காலகட்டத்திலேயே நம்ம வந்து அவர் அப்படியே விட்டு விடல. அவர் சொல்றாரு, அவரே நம்மை ஸ்திரப்படுத்துவார், அவரே நம்மை சீர்படுத்துவார், அவரே நம்மை பலப்படுத்துவார்ன்றதை நம்ம உறுதியாக நம்புகிறோம். நம்ம ஜெபத்தில் எதை கேட்கிறோமோ அதை நான் தரேன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தேவன் தான். இப்போ நமக்கு வந்து உபத்திரம் வந்தாலும், ஆண்டவரே இது நீ அனுமதிச்சிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. ஏன்னா நீங்க வந்து உம்மை தரிசிப்பதற்கு என்னை ஒவ்வொரு நாளும் தகுதிப்படுத்துறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி கூறுகிறேன்ப்பா அப்படின்னு நன்றி கூறிட்டு நீங்களே எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் வசனம் 11 வாசிக்கலாம். Hebrews 12:11. எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக்கிய சமாதான பலனை தரும். ஆமென். எந்த சிற்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். அப்போ இன்னைக்கு கூட நமக்கு ஏதாவது கர்த்தர் சில உபத்திரவங்களை, சில சோதனைகளை நமக்கு அனுமதித்திருந்தாருன்னா அது நமக்கு வருத்தத்தை உண்டு பண்ணலாம். என்னடா என் வாழ்க்கை மாற மாட்டேங்குது, என்னடா இவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஏன் கர்த்தர் அனுமதிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு சில இருதயத்துல சில கேள்விகள் எல்லாம் வரலாம். ஆனாலும் வசனம் சொல்லுது, இப்போ நமக்கு அது வந்து துக்கமா இருக்கலாம். இப்ப உங்க வாழ்க்கையை நீங்களே ரிவைண்ட் பண்ணி பாருங்களேன். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியோ, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ நீங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்ட காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ சில காரியங்கள் நமக்கு வந்து சோதனைகளை கர்த்தர் அனுமதித்திருப்பார். அந்த சோதனைகளை வந்து பொறுமையா இருந்து நீங்க ஜெயிச்சு வந்திருப்பீங்க. ஆனாலும் இன்னைக்கு அந்த சோதனைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அதை நீங்க நினைவு கூறும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. நான் எப்படி வந்து என்னோட வாழ்க்கை இருந்தது, ஆனா கர்த்தர் சில சோதனைகளை என் வாழ்க்கையை அனுமதித்தார். அந்த சோதனையின் மூலமா நான் இன்னைக்கு ஜெயிச்சு வந்திருக்கிறேன். என்னோட கேரக்டர் மாறி இருக்கு, நான் இன்னும் பொறுமையை கத்துக்கிட்டு வந்திருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி சொல்லத்தக்கதான சூழ்நிலைகள் வந்து கண்டிப்பா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருந்தே தீரும். அப்ப அது போல இன்னைக்கு சில விஷயங்கள் நமக்கு வந்து துக்கமாய் காணலாம். ஆனாலும் இன்னும் கொஞ்ச காலகட்டம் லேசான சில காரியங்கள் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். இப்ப நம்ம இப்பதான் பார்த்தோம், நம்ம 1 பேதுரு 5:10 தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. யோபு 23ஆம் அதிகாரம் வசனம் 10 வாசிக்கலாம். ஜாப் 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஆமென். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். நாம் அவரை மட்டும் சார்ந்து இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அவரை மட்டும் சார்ந்து இருக்கும் பொழுது என் வழிகள் எல்லாம் அவர் கூட இருந்து வழிநடத்தணும்னு சொல்லிட்டு இப்பதான் ஆரம்பத்துல சில வசனங்களை மூலமா புரிஞ்சுக்கிட்டோம். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்போ எவ்வளவு ஆர்வமா யோபு வந்து அந்த இடத்துல சொல்றாரு, ஆண்டவரே என்னை சோதிங்க ஆண்டவரே, நீங்க சோதனை மூலமா நான் பொறுமையை கத்துக்கிறேன் ஆண்டவரே, சந்தோஷமா நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை நீங்க சிறப்படுத்துங்கப்பா, நீங்க சீர்படுத்துங்கப்பா, நீங்க பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பா யோபு வந்து கேட்டதன் மூலமா அவர் சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அந்த கேரக்டர் தான் நமக்கு வேணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். நாமும் இந்த விஷயங்கள் மூலமா எங்கெல்லாம் நமக்கு விரோதமா நடக்கிற ஆண்டவரே, எங்கெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நடப்பிக்குது, எங்கெல்லாம் உங்களுக்கு பிரியமில்லாத சிந்தனைகள் என் இருதயத்துல எழும்புகுது, நான் பெருமையா பேசுறேனா, நான் வந்து கோபமா பேசுறேனா, நான் பொறுமை இல்லாம இருக்கிறேனா, நான் வந்து மற்றவங்களை சகிக்க முடியாம இருக்கிறேனா, இந்த மாதிரி சில காரியங்கள் எனக்குள்ள இன்னும் உள்ளூர கர்த்தரை அறிந்த பிறகும் கூட, நான் ஞானஸ்நானம் பெற்றும் கூட இன்னும் சுபாவத்துக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனை மாற்ற முடியாம நம்ம எல்லாரும் தவித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்போ அந்த விஷயத்துல வந்து நம்ம ஜெயிச்சு வரதுக்கு சில சோதனைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறதுக்காக நம்ம கேட்டு அனுமதியை பெற்றுக்கொண்டு, ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு பிரச்சனை இல்லாதப்போ நம்ம கர்த்தர் திரும்பி பார்க்க மாட்டோம். சில விஷயங்களை கர்த்தர் அனுமதிக்கும் போதுதான் இதை ஏன் கர்த்தர் அனுமதிச்சாரு அப்படின்றத யோசனை நம்ம எல்லாரும் வாழ்க்கையிலும் வரும். அப்போ நிதானித்து அறியும் பொழுதுதான் நான் வந்து என்னை திருத்திக்கிறதுக்கு, எங்கெல்லாம் நான் விழுந்து போக்குற விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம என்னென்ன காரியங்களை வாழ்க்கை நடப்பிக்கிறன்றதை அறிஞ்சுக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கிறது. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில வந்து சோதனையை அனுமதிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அது நல்லதாக படுகிறது. அந்த சோதனையை ஜெயித்து நான் வெளியே வரும் பொழுது கர்த்தர் கண்களுக்கு முன்பாக நான் பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்வது போல நாம் எல்லாரும் அவர் கண்களுக்கு முன்பாக அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், நம்ம வந்து அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறது போல நாமும் அவரை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் தரிசிப்பதற்கு தயாராகணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ரோமர்ல 8ஆம் அதிகாரம் வசனம் 28 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். காலங்கள் தோன்றுவதற்கு முன்பாகவே
இந்த வானாதி வானங்களை உண்டு பண்றதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து நம்மளை பரிசுத்தப்படுத்தி நம்ம நீதிமான்களாக மாற்றி அவருக்கு முன்பாக அவர் உட்காரவும் செய்திருக்கிறார். இது அவருடைய தீர்மானம். இன்னைக்கு நாம அப்பா பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே என்னை ரட்சிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நம்ம அன்னைக்கு கூப்பிடுறது அவருடைய தீர்மானம். உங்களை என்னையும் தாயின் கருவில் உண்டாவதற்கு முன்பே அழைத்திருக்கிறார். சும்மா சாதாரணமா அழைக்கல. அந்த தேவாதி தேவன் தன்னையே தாழ்த்தி தாழ்விடங்களுக்கு இறங்கி இந்த பூமியில் ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷனாக வாழ்ந்து, ஒரு மனுஷனுக்கு ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட எவ்வளவு அவமானம் ஏற்பட்டா அவனால தாங்க முடியாது. ஒரு எவ்வளவு கீழ்த்தனமா ஒரு மனுஷனை நடத்த முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தனமா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடப்பிக்கப்பட்ட எதுக்காகன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக. அது மட்டும் இல்லாம எல்லா ஏளங்களையும் அவமானங்களையும் தாங்கி அவர் அடிபட்டு காரி துப்பப்பட்டு தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில சிந்தி உங்களையும் என்னையுமே அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எதுக்காகனா இது அவருடைய தீர்மானம். நம்ம எல்லாரும் அவர் மேல் அன்பு கூறணும் அப்படின்றது அவருடைய தீர்மானமா இருக்கிறது. உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு உண்மை உள்ளது. அந்த அழைப்புக்கு அவர் எக்கார்ந்து கொண்டும் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பிள்ளைகளை அவன் மாறும்போது அவர் சொல்றாரு பாத்தீங்களா, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்ப நீங்களும் நானும் அவருடைய ஆடா இருக்கிறோம், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோம். அப்போ ஒரு காலம் நம்ம கெட்டு போகிறதுக்கு கர்த்தர் விடவே மாட்டார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம எப்படியாவது நம்மளை சிச்சையை அனுமதித்தோ இல்ல சோதனைகளை அனுமதித்தோ இல்ல உபத்திரவத்தை அனுமதித்தோ நம்ம மாம்சம் அழியாமலும் நம்முடைய ஆவி அழியாமலும் கண்டிப்பா நம்ம ஆத்மா அழியாமலும் நம்ம கண்டிப்பா அவரை தரிசிப்பதற்கு நம்ம அவர் தகுதிப்படுத்துவார். வசனம் ரோமர் 8:28 சொல்வது போல சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்திருக்காரு அப்படின்னா அது கண்டிப்பா நம்முடைய நன்மைக்காக மாத்திரம்தான் அது இருக்கும், தீமைக்காக அல்ல. இப்ப நடக்கிற இந்த கொஞ்ச காலம் நடக்குகிற இந்த விஷயங்கள் நமக்கு துக்கத்தை உண்டு பண்ணலாம். ஆனாலும் ஒரு காலகட்டம் வரும், அது நமக்கு சந்தோஷமாக மாறும். வாசிக்கலாம் யாக்கோபுல 1ஆம் அதிகாரம் வசனம் 2-3. ஜேம்ஸ் 1:2-3. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். ஓகே, சோ நமக்கு சோதனைகள் வரும். இந்த வசனத்தை ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இது எதுக்காக பாக்குறோம்னா சோதனை வரும் பொழுது நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். ஃபைண்டிங் ஜாய் இன் தி மிட்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ். சோ எந்த நேரத்திலயும் நம்ம சந்தோஷமாக இருக்கணும். சோதனைகள் வருவது அவசியம்தான். அந்த சோதனை வெற்றி சிறுக்கிற பிள்ளைகளை நம்ம மாறணும். வாசிக்கலாம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் வசனம் 13. 1 Peter 4:3. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். அப்ப நாமும் அவருடைய பாடுகளுக்கு பங்காளின்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே மறிச்சிட்டாரு. நான் இன்னைக்கு வசனம் சொல்லுதே அவருடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி நமக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம சந்தோஷப்படணும். நம்ம கர்த்தரோட சேர்ந்து அவர் வெற்றி சிறந்தார். அவர் தேவாதி தேவனா இருந்தாலும் சரி, அவர் சோதிக்கப்பட்டு அவரும் வெற்றி சிறந்தார். அது போல நாமும் நமக்கு சோதனைகள் வரும் பொழுது நாமும் வெற்றி சிறக்கணும் சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். சோ கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நாம் களிகூறும்படியாக நம்ம சந்தோஷத்தோட நமக்கு நடக்கிற இந்த காரியங்களை இருக்கணும். எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நம்ம சோகமாக வேண்டாம். இது நடக்கிற இந்த விஷயங்கள் நமக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வசனங்கள் சொல்லுது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 முதல் 7 வரை. பிலிப்பியன்ஸ் 4:4-7. விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் சிஸ்டர் பிலிப்பியன்ஸ் 4:4-7 தானே? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென்.
ஒவ்வொரு வசனமா பார்க்கலாம். பிலிப்பியன்ஸ் 4ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகத்துக்குரிய சமாதானம் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அதுபோல இந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம சந்தோஷத்தை நம்ம எங்க தேடுறோம்? நம்ம உலகத்துல தேடுறோமா இல்ல கர்த்தருக்குள்ள தேடுறோமா அப்படின்றத நம்ம ஒவ்வொருவரும் நிதானித்து பார்ப்போம். நமக்கு உபத்திரம் வரும் பொழுது சந்தோஷப்பட சொல்றாரு, நமக்கு சோதனைகள் வரும் பொழுது சந்தோஷப்பட சொல்றாரு, சோ நமக்கு விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது சந்தோஷப்பட சொல்றாரு. சோ கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார்னு சொல்லி முடிச்சுட்டு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்க நம்முடைய கவலைப்படுறதுனால நம்மால ஒரு முலம் கூட்டவோ ஒரு முலம் குறைக்கவோ, வேற கருப்பான முடிய வெள்ளையான முடிய கருப்பவோ நம்மால எதையுமே சாதிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வசனங்கள் நமக்கு தீர்க்கமாக சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ கர்த்தருக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளா இருந்து எல்லாவற்றையும் குறித்து எனக்கு சொல்லுங்கப்பா, நம்ம சொல்ல தேவையே இல்லை. கர்த்தருக்கு நம்ம எதுவும் சொல்ல தேவையே இல்லை. அவர் கண்களுக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமா இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனா இருக்கிறார். ஆனாலும் அவர் விரும்புகிறது நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட நன்றி கூறுகிற பிள்ளைகளா இருந்து நமக்கு ஜெபத்தினாலும் வேண்டினாலும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த கடைசியா அந்த வசனம் முடிகிறப்போ, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம கர்த்தருக்குள்ள சொல்லி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறார். நம்ம சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையே இல்லை. இப்ப வீட்டுல சிறு பிள்ளைகள் இருக்குது. இப்ப வீட்டுல சிறு பிள்ளைகள் இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு கேட்கறது கிடையாது. அது சாப்பாடு வேணும் அது தெரியாது. ஒரு பிறந்த குழந்தையோ ஒரு வயசு குழந்தையோ அது சாப்பாடு வேணும் துணிமணி வேணும்னு சொல்லி கேட்க போறது கிடையாது. அதுக்கு தெரியும் என்னுடைய அப்பா அம்மா அது கொடுக்காங்கிற விஷயம் கூட அதை புரிஞ்சுக்க முடியாது. அவ்வளவு சிறு பிள்ளைகள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கிறோம். சோ நாமும் அது போல மாறணும்னு சொல்லி கர்த்தர் நமக்கு அழைக்கிறார். அவர் விரும்புகிற காரியம் என்ன? உனக்கு என்ன வேணுமோ எனக்கு தெரியப்படுத்து. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா ஸ்கூல்ல சொல்லி அனுப்புறாங்க அப்படின்னா வீட்டுல அப்பா அம்மா சொன்னதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை அதை பத்தி கவலையப்படாது. ஏன்னா எங்க அப்பாட்ட சொல்லிட்டேன் எங்க அம்மாட்ட சொல்லிட்டேன் அவங்க பாத்துக்குவாங்கன்ற அந்த நம்பிக்கை அந்த பிள்ளைக்கு பூரணமாக இருக்கும். அது போலதான் கர்த்தரிடத்துல சில காரியங்களை தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் எதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையே இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டினாலும் உங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் வசனம் 41, 42. ஆக்ட்ஸ் 5:41-42. அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானமடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். ஆமென். ஆமென். ஒரு சாட்சியா ஒரு வாழ்க்கை நமக்கு அப்போஸ்தலர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. சோ இயேசு கிறிஸ்து சபைக்கு மூலைக்கல்லா இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் அவருக்கு மேல் அஸ்திபாரமா இருக்கிறாங்க. அவங்க மேல் நம்ம எல்லாரும் கட்டப்பட்டு வருன்ற வசனங்களை வாசிக்கிறோம். சோ அவர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு உபத்திரவம் வந்துச்சு. அவங்களை அடிச்சாங்க, துன்புறுத்தினாங்க, பயம் கொடுத்தாங்க, அவங்க கொலை செய்யறதுக்கு எவ்வளவோ பிளான்ஸ் பண்ணாங்க. எது நடந்தாலும் சரி அவர்களுடைய ஆட்டிடியூட் எவ்வளவு நல்லா இருந்துச்சு நீங்க பாருங்க. அவருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானத்திற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய், அப்ப கர்த்தரை சொந்த அர்ச்சகராக ஏற்றுக்கொண்ட நீங்களும் நானும், அவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் சத்தியத்தை உங்க அப்பாவுக்கோ உங்க அம்மாவுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைக்கோ இல்ல சொந்தக்காரங்களுக்கோ இல்ல பக்கத்துல இருக்கிற ஜனங்களுக்கோ இல்ல வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்களுக்கோ நம்ம கர்த்தருடைய நாமத்தை போய் சத்திய சுவிசேஷத்தை போய் அறிவிக்கும் பொழுது நமக்கு மிஞ்சுறது அவமானங்களும் உபத்திரவங்களும் மட்டும்தான். யாரும் உடனே ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அப்படி நம்மளை ஏத்துக்கிற பிள்ளைகள் கூட ஒரு காலகட்டத்தில் ஏத்துக்கிற டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம எவ்வளவோ அவமானப்படுத்துறாங்க, நம்மளை ஏளனப்படுத்துறாங்க. அப்போ இந்த வசனம் பாருங்க, கர்த்தருடைய நாமத்திற்காக தாங்கள் அவமானப்பட்டதுக்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு போனார்கள் பார்க்கிறோம். சோ நமக்கும் இந்த மாதிரி உபத்திரவங்கள் கர்த்தர் அனுமதிக்கிறாரு. சத்தியத்தை போய் வெளியே செல்லும் போது நம்ம ஏளனப்படுத்துறாங்கன்னா அதை பத்தி நம்ம கவலைப்படாம அந்த சந்தோஷப்படுங்கள். ஏன்னா என் நிமித்தம் நீங்கள்
துன்பப்படும் போது நீங்க பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சோ அதை பத்தி எந்த கவலையும் படாது. சில டைம் வந்து டிசப்பாயிண்ட் ஆகலாம். என்னடா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டே இருக்கும் வசனத்தை, உங்களுக்கு கேட்கவே மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு உங்க இருதயத்துல வந்து உங்களுக்கு வந்து சமாதானம் குறைச்சல் வரலாம். ஆனாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு வசனமும் வந்து அந்த இருதயத்துல வந்து வளரும்ன்றத நீங்க விசுவாசிக்கணும். ஏன்னா இந்த சத்தியத்தை வந்து ஒரே நாள் நம்ம யாரும் கத்துக்கல. யாரோ ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்தாங்க, அப்புறம் நம்ம வசனத்தை பார்த்து கத்துக்கிட்டோம், அப்புறம் சில டைம் வந்து சில விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப வந்து நம்ம கத்துக்கிட்ட காரியங்கள் வந்து ஓவர் நைட்ல நம்ம எல்லாரும் அதை கத்துக்கிட்டு வெளியே வரல. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கத்துக்கிட்டு வெளியே வந்தோம். பல ரூபத்துல கர்த்தர் நமக்கு வந்து வசனங்களை சொல்லி கொடுத்து நமக்கு வந்து நம்ம இந்த நிலைமைக்கு வந்து நிறுத்திருக்கிறார். அப்படின்னா நாமும் சில டைம் எல்லாத்துக்கும் கொடுத்து அந்த டைம்ல வந்து நம்ம அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அந்த நேரத்தை சந்தோஷமாக எண்ணணும்னு சொல்லி நம்ம அழைக்கிறார். சோ அடுத்ததா மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் 12 வரை வாசிக்கலாம். Matthew 5:11-12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. ஆமென். சூரியனுக்கு கீழே புதுசாக ஒண்ணுமே நடக்காது அப்படின்றது வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. அப்போ உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அப்போ இது புதுசு இல்ல. நமக்கு நடக்கிற நிந்தைகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் இது எல்லாமே வந்து புதுசு கிடையாது. எல்லாருக்கும் நடக்கிற காரியம்தான் நமக்கும் நடக்குது. அப்ப அவங்க தப்பிச்சு வந்தாங்க, நம்மளும் தப்பிச்சு வர முடியும். சோதனைக்கு நம்ம திராணிக்கு மேல கர்த்தர் நம்மளை சோதிக்க மாட்டாருன்னு சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சோ என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அப்போ இந்த மாதிரி காரியங்களை நம்ம வாழ்க்கையில் நடக்குதா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். சோ சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். அப்போ அதை பத்தி நம்ம நம்ம பரலோகத்துல கிடைக்க போற பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை வந்து மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நமக்கு நேருகிற உபத்திரவங்களிலும் பொறுமையிலும் நம்ம எவ்வளவு சந்தோஷப்படணும். ஏன்னா இந்த வசனம் சொல்கிறது போல பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அந்த பலன் தான் நமக்கு ரொம்ப முக்கியமே தவிர இப்ப நடக்கிற இந்த லேசான இந்த உபத்திரவங்கள், பொறுமைகள், பிரச்சனைகள் வந்து நமக்கு பெரிய காரியங்களே அல்ல. வாசிக்கலாம் எபிரேயர்ல 12ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 4 வரை. Hebrews 12:1-4. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. ஆமென். ஆமென். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. இந்த வசனம் பாருங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ நமக்கு சில பிரச்சனைகளோட நம்ம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். நம்ம பாவத்தோட சம்டைம்ஸ் வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோம். அதை மேற்கொள்ள முடியல, பலவீனமா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா வசனங்கள் சொல்லுது, பாரமான யாவற்றையும், என்னால சுமக்க முடியாத சில காரியங்கள் என் தோல் மேல நான் தூக்கிட்டு சொல்றது கர்த்தர் சொல்லவே இல்லை. பாரமான எதா இருந்தாலும் அதை வந்து தள்ளி போடுங்க. நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு. அப்போ பாவத்தை உணர்ந்து, அது என்ன பாவம்னு சொல்லி உணர்ந்துகிட்டு அந்த பாவத்தை நம்ம தான் தள்ளி விடணும்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததா விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். அப்போ நமக்கு இந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும். நமக்கு பிரச்சனைகள், உபத்திரவங்கள் எல்லாம் வருது. சில காரியங்கள் வந்து மாம்சத்துக்கு ஏதுவான காரியங்களும் இருக்கு. அதன் மூலமா நம்ம சிக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம தான் கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையிலிருந்து எலிமினேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம நம்ம சோதனையை சகித்து நம்ம வந்து ஜெயிச்சு வரணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதுல வந்து பொறுமையா நம்ம ஓடணும்னு சொல்லிட்டு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் கர்த்தர் முன்பாக வைக்கப்பட்டிருந்த சந்தோஷம்.
அவர் அவமானப்படும் பொழுது, அவரை ஏளனம் பண்ணும் பொழுது, அவரை வந்து அடிக்கும் பொழுதோ, அவரை துப்பும் பொழுதோ, வானத்தையும் பூமி உண்டாக்குன தேவன் எனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் கோவப்பட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம யாருக்கும் ரட்சிப்பு கிடையாது. ஆனாலும் அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த ஒரே சந்தோஷம், நீங்களும் நானும் அவரோட கூட இருக்கிறது தான் அவர் விரும்பின காரியம். அதற்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து இன்னைக்கு அவர் வெற்றி சிறந்து தேவனுடைய வலது சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்காருன்னு பார்க்கிறோம். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி, எப்படி கர்த்தர் வந்து அவமானத்தை வந்து சகித்து அவர் வெற்றி சிறந்தாரோ அதே போல நாமும் வந்து என்ன பண்ண சொல்றாரு, உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாக பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அப்ப நினைச்சு பாருங்க, நமக்கு வந்து ஒரு முன் மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்ப அவர் வந்து எவ்வளவு அவமானங்களை சகித்தார், அவர் எப்படி வெற்றி சிறந்தார், எல்லா சோதனைகளிலும் வந்து அவர் பொறுமையா இருந்து எப்படி சந்தோஷமாக இருந்து எப்படி வெற்றி சிறந்தாரோ, நமக்கு வாழ்க்கையில சில காரியங்கள் நடக்கும் பொழுது அவரையே நினைத்து கொண்டு நம்ம இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்மால அவரை போல, அவரை தரித்து கொண்ட பிள்ளையா இருந்து அவர் வெற்றி சிறந்தது போல நாமும் வெற்றி சிறக்க முடியும். கடைசியா அந்த வசனம் முடியும் பொழுது 4ஆம் வசனம் முடிகிறது. பாவத்திற்கு விரோதமாக போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நானும் நீங்களும் இன்னும் ரத்தம் சிந்துற அளவுக்கு பெரிய சோதனையும் சகிக்கல. ஆனாலும் நமக்கு முன்மாதிரியாக இருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் சரி, அப்போஸ்தலர்களும் சரி, அவர் வந்து ரத்தம் சிந்தி நமக்காக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலும் கூட அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருந்து ஒருமனப்பட்டு அவர் கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டின பிள்ளைகள் தான். எல்லாரும் உபத்திரவத்தை சகித்த பிள்ளைகள் தான். இந்த உபத்திரம் வரும் பொழுது அவர்களுடைய கேரக்டர் வந்து பில்ட் ஆச்சு நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எல்லாவற்றிலும் பொறுமையா இருந்து அது சந்தோஷமாக எண்ணி அவர்கள் வெற்றி சிறந்தார்கள். அது போல நாம் இன்னும் ரத்தம் செஞ்சு தக்கதாக இன்னும் நம்ம பாட அனுபவிக்கல. அப்போ நமக்கு இருக்கிற பாடுகள் எல்லாமே, நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாமே, நமக்கு இருக்கிற சோதனைகள் எல்லாமே இது ஒரு லேசான காரியம். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு முன்பாக இது லேசான காரியம். கர்த்தர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். நம்முடைய திராணிக்கு மேல அவர் நம்மை சோதிக்க மாட்டார் என்ற வசனங்கள் இங்க உறுதியாகிறது. நாம் இன்னும் ரத்தம் செஞ்சத்தக்கதாக நம்ம இன்னும் பெரிய காரியங்களை இன்னும் பார்க்கவும் இல்லை, நம்ம இன்னும் செய்யவும் இல்லை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிக்கலாம். Galatians 6:9. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அப்ப நம்ம செய்கிற காரியங்களை வந்து முழு இருதயத்தோட கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவர் நியமித்த காரியங்களை நம்ம நடப்பிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் கலைக்கிறார். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து எப்படி செய்யணுமா, அதை வந்து முழு இதயத்தோட செய்யணும். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆண்டவரே, நான் வந்து ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு ஆண்டவரே, நான் 9 வருஷம் வந்து வேகமா ஓடினேன் ஆண்டவரே, அந்த 1 வருஷம் மட்டும் நான் தளர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே அப்படின்னா நம்ம பட்ட பிரயாசத்துக்கு வந்து பிரயோஜனமே இல்லாம போயிடும். அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் தானே, ஒண்ணு நான் சாகணும், இல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படணும். இந்த ரெண்டு எது ஒரு மீட்டிங் பாயிண்டோ அந்த மீட்டிங் பாயிண்ட் நடக்கிற வரைக்கும் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் நம்ம எல்லாரும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் கர்த்தர் வெளிப்படும் பொழுதோ, இல்ல நான் மரித்து அவரை தரிசிக்கும் பொழுதோ நமக்கு உரிய காரியங்களை நம்ம வந்து அவரிடம் பெற்றுக்கொள்ற பிள்ளைகளை நம்ம மாற முடியும். வாசிக்கலாம் ரோமர்ல 15ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. Romans 15:3-4. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. ஆமென். அப்போ நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி வசனங்கள் நம்ம சொல்லி கொடுக்குது. நம்ம மரித்திருக்கிறோம், நம்ம பிழைத்திருக்கிறது கிறிஸ்துவுக்கு என்று பிழைத்திருக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அப்போ நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறது நமக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக பிழைத்திருக்கிறோம். உம்மை நிந்திக்கிறவுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கபடியே அவர் நடந்தார். அவர் எல்லாவற்றையும் சகித்து அவர் வெற்றி சிறந்தார். அப்போ நாமும் வந்து நமக்காக பிழைக்கல, கர்த்தருக்கு என்று பிழைத்திருக்கிறோம். அப்போ சில காரியங்களை வாழ்க்கையில நம்ம கர்த்தர் அனுமதித்தார் அப்படின்னா அதை நம்ம வந்து பொறுமையோட நம்ம வந்து இருந்து சந்தோஷத்தோட அதை எண்ணி நம்ம வந்து அக்கினி எப்படி வந்து அது புடமிடப்பட்டு அது வந்து பரிசுத்தமாக வருகிறதோ நாமும் அது போல வந்து பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் அவர் தரிசிப்பதற்கு தயாராகும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 36 வாசிக்கலாம். Hebrews 10:36.
நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆமென். ஆமென். நம்ம வந்து நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது நித்திய ஜீவன். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே கர்த்தர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள நீங்களும் நானும் பிரவேசிக்கணும்னா கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ அது மட்டும் இல்லாமல் அவருடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு நமக்கு தேவையானது பொறுமைதான். நமக்கு சோதனைகள் வரும், கர்த்தர் அதை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். அதில் குறித்து நம்ம மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளா இருந்து, ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, இதை எனக்கு வாழ்க்கையில அனுமதிச்சிருக்கிறீங்க, நீங்க அனுமதிச்சுக்க ஒரு காரிய காரணம் இருக்குது, அதை நான் வந்து புரிந்து கொண்டு நான் இன்னும் பரிசுத்தமாக மாறுகிறேன் ஆண்டவரே. அந்த ஆட்டிடியூட் நமக்கு வரும் பொழுது கண்டிப்பா அந்த உபத்திரவத்தில் நாம் மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளை நாம் இருப்போம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 12 வரை வாசிக்கலாம். 2 Timothy 2:9-12. இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக்கொள்ளும்படிக்கு சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம். அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். ஆமென். இந்த வசனம் கொஞ்சம் அப்படியே ஒரு வெயிட்டான வசனம் தான். வசனம் சொல்லுது, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். பவுல் வந்து நியாயப்பிரமாணத்தை முற்றும் கற்று தேர்ந்தவன். கமாலியல் பாதத்துல படிச்சிருக்கான்னு பாக்குறோம். வைராக்கியம் பாராட்டவன், நியாயப்பிரமாணத்திற்காக வைராக்கியம் பாராட்டவன், கிறிஸ்தவர்களை வந்து துரத்தி வந்து கொலை செய்கிறதுக்கு முற்பட்டவன். அவ்வளவு வந்து வைராக்கியமா இருந்த அந்த பவுல் சொல்றாரு, இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன். அப்போ அவ்வளவு வைராக்கியம் வாழ்ந்தவர் வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை வந்து அறிவிக்கிறதுக்கு வந்து முற்பட்டு போகிறார். ஆனாலும் எனக்கு வந்து எவ்வளவு உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, நான் மேன்மை பாராட்டினேன். ஆனாலும் அது வந்து மேன்மை பாராட்டுறதை விட இது கர்த்தருடைய சுவிசேஷத்தை வெளியே அறிவிக்கிறது தான் அவர் விரும்புகிற காரியமா இருக்கு. நான் கட்டப்பட்டு இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வசனம் கட்டப்படவே இல்லை. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோட பெற்றுக் கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். அப்போ நமக்கு வந்து இப்ப நமக்கு அந்த கடமை இருக்குது. பவுல் எப்படி வந்து வைராக்கியம் பாராட்டினாரோ அது போல நாம் ஒவ்வொருவரும் அந்த வைராக்கியத்தை பாராட்டணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நம்ம அழைத்த அழைப்பு அதுதானே. கண்டிப்பா நம்ம வந்து ரட்சிக்கப்படணும். நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகணுன்றது கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. பட் அது மட்டும் அல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் வந்து வரங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் 38 அடிக்கடி வாசிக்கிற வசனம் தான். நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அவருடைய நாமத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகள். அவருடைய ஆவியை பெற்ற பிள்ளைகளா இருந்தா நமக்கு கர்த்தருடைய வரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரங்கள் என்ன அப்படின்றத நீங்களும் நானும் வந்து உணர்ந்து சபையோட பக்தி விருத்திக்காக அந்த வரங்களை பயன்படுத்துறதுக்கு நமக்கு கர்த்தர் வந்து கட்டளை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அந்த தாளந்து உமைதல பார்க்கும் பொழுது நமக்கு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த மனுஷனுக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டுச்சு. சில பேர் வந்து அதை இரட்டிப்பாக வந்து கொண்டு வந்தாங்க. ஆனா ஒருத்தன் வந்து என்ன பண்ணா, அந்த தாளந்த புதைத்து வைத்த பிள்ளை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் கர்த்தர் வந்து அவனை கடிந்து கொண்டு அவனை தூக்கி நெருப்புல போறாருன்னு பார்க்கிறோம். நமக்கும் தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தாளந்தை உபயோகிக்கிற பிள்ளைகளாய் நம்ம எல்லாரும் மாறணும். ஏன்னா கர்த்தர் நமக்கு கணக்கு கேட்கிற தேவன் தான். சோ வசனம் 11 சொல்லுது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருக்கிறோம். அப்போ நமக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது நமக்கு வந்து அந்த இடத்துல நம்ம வந்து கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோம். அப்போ அவர் நம்ம நிந்தைகள் வரும் பொழுது அதை கர்த்தரை அனுமதிக்கும் பொழுது அது சந்தோஷமாக எண்ணணும். அவர் எப்படி மரித்து உயிர்த்தாரோ அதே போல நாமும் வந்து உயிர்க்கிற பிள்ளைகளா இருக்கணும். அவருடைய கூட பாடுகளை சகித்தோமானால் அவருடைய கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை வெளியே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமையா இருக்குது. இது அவமானப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை, இது சத்தியம். அதை வந்து தைரியமாக கொண்டு போய் வெளியே சேர்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல வந்து பொறுக்கி எடுக்கப்பட்ட ஜனம்தான் நீங்களும் நானும். நமக்கு கடமைகள் இருக்குது. அந்த கடமைகளை வந்து நம்ம வந்து நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கணும். ஏசாயா 40:33 வாசிக்கலாம். ஐசாயா 40:31.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். நம்ம சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, நம்ம எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காத்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் எடுத்து எழும்புவோம்னு சொல்லி வசனங்கள் சொல்லுது. எப்போ கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். நம்ம எல்லாரும் செட்டைகளை அடித்து நம்ம வந்து கர்த்தர் வரும்பொழுது அவரை தரிசிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தயார் ஆகணும். எல்லாரும் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் தான். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். நம்ம நடக்கைகள் எல்லாவற்றும் நிதானித்து அறிந்து எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனைகளை நம்ம வந்து மேன்மை பாராட்டி சந்தோஷமாக இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் வரும் பொழுது அவர் தரிசிப்பதற்கு நம்ம வந்து எல்லாரும் படலாம். 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் வசனம் 13 வாசிக்கலாம். 1 Corinthians 10:13. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆமென். ஆமென். அந்த அக்செப்டன்ஸ் நமக்கு வரணும். நம்ம உணரணும். முதல்ல கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு. எதுக்காகன்னா நம்ம மனம் திரும்புறதுக்காக, நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுறதுக்காக கர்த்தர் சில காரியங்களை என் வாழ்க்கையில அனுமதிச்சிட்டார். அப்போ மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், அப்போ நம்மால எவ்வளவு தாங்க முடியுமோ அவ்வளவுதான் கர்த்தர் அனுமதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்ப என்னால முடியல, என்னால தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம வேணா வாய் வார்த்தையை சொல்லிக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறது உண்மை, அதுதான் சத்தியம். அவர் நம்ம தாழ்நிக்கு மேல நம்ம சோதிக்க மாட்டேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம திக்கற்றவர்களாக விடாம சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் கர்த்தரே உண்டாக்குவார். அப்போ நமக்கு கர்த்தர் சோதனையை அனுமதிக்கிறார், நம்ம சந்தோஷப்படுகிறோம். அது மட்டும் இல்லாம அதன் மூலமாக நம்ம இன்னும் அதிகமாக பலப்படுகிறோம் என்றதை பார்க்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 7 வரை வாசிக்கலாம். 1 Peter 1:6-7. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். இப்போ இருக்கிற அந்த சோதனை வந்து கொஞ்ச காலம்தான். அந்த சோதனை வந்து சந்தோஷமாக இருந்து பொறுமையாக இருந்து அது ஜெயிச்சு வரும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு எல்லாரும் எதிர்பார்க்கிற அந்த நாள் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நமக்கு எல்லாம் கர்த்தர் ரெடியா வச்சிருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியது வந்து நமக்கு உபத்திரவங்கள் வரும் பொழுது நம்ம வந்து சகித்து பொறுமையோட இருந்து கர்த்தரை என் வாழ்க்கையில ஏன் அனுமதிச்சிருக்கீங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒவ்வொரு நாளும் மாறி மாறி வரும் பொழுது கண்டிப்பா அவர் வெளிப்படும் பொழுது நமக்கு அவர் தரிசிப்பதற்கு நம்ம ஒவ்வொருவரும் வந்து தயாராக அவர் தகுதியோட அவர் முன்னாடி நிக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். சங்கீதம் 66 10 முதல் 12 வரை வாசிக்கலாம். Psalms 66 10-12. தேவனே, எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஆமென். இந்த ஜெபத்தை பாருங்க, எப்படி ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு, நீங்க தான் என்ன சோதிச்சீங்க ஆண்டவரே, வெள்ளியை புடமிடுறது போல எங்களை புடமிட்டீங்க ஆண்டவரே, வலையில் அகப்படுத்தினீங்க, இடுப்புக்கு மேல எங்களுக்கு வருத்தத்தை உண்டு பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு எங்கள் எதிரிகள் வந்து எங்கள் தலை மேல ஏறி நின்னாங்க. எங்களுக்கு நிறைய தீமைகள் இருந்துச்சு. இது எல்லாவற்றையும் எங்களை வாழ்க்கையில அனுமதித்தீங்க ஆண்டவரே. அனுமதித்து கடைசியா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து சேர்த்தீங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சங்கீதக்காரன் ஜெபத்தை வந்து எடுக்கிறான். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்ப்போம். கர்த்தர் வந்து நமக்கு எவ்வளவு சோதனைகளை வந்து வாழ்க்கையில் அனுமதித்திருக்காரு, அதுக்கு நன்றி சொல்லுவோம். அந்த ஒவ்வொரு சோதனையின் மூலமா நம்ம எப்படி வந்து புடவிடப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மாறி இருக்கு, நம்முடைய விசுவாசம் வளர்ந்திருக்கு, நம்ம கேரக்டர் வந்து கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குன்ற விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிந்து கொண்டு அதுல மேன்மை பாராட்டி கர்த்தருக்கு நன்றி கூறுகிற பிள்ளைகளை நம்ம எல்லாரும் மாறுவோம். யோபு 23:10 வாசிக்கலாம். ஜாப் 23:10. ஆல்ரெடி வாசிச்சேன், ஆனாலும் வாசிங்க சிஸ்டர்.
ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமென். ஆமென். இது ஆல்ரெடி வாசிச்ச வசனம் தான். நான் பொன்னாக விளங்குவேன், கர்த்தர் என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். ஏசாயா 48:10 வாசிக்கலாம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். நான் உன்னை புடமிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 48:10 நமக்கு சொல்லிக் கொடுக்குது. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை நான் தெரிந்து கொண்டேன். சோ கர்த்தர் நமக்கு சில காரியங்களை அனுமதிக்கிறார். இந்த அக்செப்டன்ஸ் முதல்ல நமக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த முறுமுறுக்கிறது கர்த்தருக்கு விரோதமான காரியமா இருக்குது. சில டைம் சில காரியங்களை அனுமதிக்கும் போது சந்தோஷப்படணும்னு சொல்லி அவர் சொல்றாரு. நான் மாம்சத்தில் பார்க்கும் பொழுது அது கஷ்டமா கூட இருக்கலாம், பட் வேற வழி இல்ல. கர்த்தர் அதை குறித்து முறுமுறுக்காதுன்னு சொல்லி சொல்றாரு. முறுமுறுத்ததன் மூலமா தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள்னு பார்க்கிறோம். அவங்க கர்த்தரை கண்களுக்கு முன்பாக பராக்கிரமமான காரியங்கள் பலவற்றை பார்த்து கூட அவர் இருதயத்துல விசுவாசம் வளரவே இல்லை. அவங்க கடைசியில எனக்கு சாப்பாடு இல்லை ஆண்டவரே, எனக்கு கறி இல்லை, கோழி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ற பிள்ளைகளா இருந்தாங்க. அவங்க முறுமுறுத்தார்கள் பார்க்கிறோம். சோ நம்ம அந்த மாதிரி இருக்கிறதுக்கு கர்த்தர் விருப்பப்படவே இல்லை. முறுமுறுக்கிற பிள்ளைகளாம இல்லாம நமக்கு இருக்கிற உபத்திரவத்துல அதை பொறுமையோட இருந்து அதை சகித்து அதை ஏன் அனுமதித்தார்கள் சொல்லி நிதானித்து பாருங்க. நிதானித்து பார்த்ததுக்கு நன்றி கூறி அதுக்கு எப்படி ஆண்டவரை வெளியே வருதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க சொல்லி கேட்கும் பொழுது அவரே நமக்கு காரியங்களை வாக்கிய பண்ணுகிற தேவன் தான். இதுதான் எல்லாம் உணர்கிறோம் இந்த இடத்துல. சோ வாசிக்கலாம் ரோமர்ல 8:37. ரோமன்ஸ் 8:37. இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். ஆமென். சோ இந்த சோதனைகளை குறித்து நீங்க வருத்தப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. இதை ஜெயிச்சு வர்றதுக்கு கர்த்தரே நமக்கு போக்கை உண்டு பண்ணுவார் நம்ம அறிந்திருக்கிறோம். சோ சோதனை வரும் பொழுது மன உறுதியோட நம்ம கண்டிப்பா இருந்தோம்னா கண்டிப்பா அதை ஜெயிச்சு வர முடியும். இந்த வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் உங்களோட என்னோட நம்முடைய இருதயத்திலே அவர் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தருடைய இருதயத்திலையும் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் அறிந்த பிள்ளைகள் தான். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ண சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களோட இருக்கும் பொழுது தன்னுடைய உயிரையே கொடுத்துட்டார். அவரோட கொடுக்கறதுக்கு இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. தன்னுடைய உயிரையே கொடுத்த தேவன் நம்மளை இந்த சோதனையிலிருந்து நம்ம வெளியே கொண்டு வர்றதுக்கு அவருக்கு எம்மாத்திரம் அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம வாழ்க்கையில் நடப்பிக்கிற பிள்ளைகளா இருப்போம். 1 கொரிந்தியர் 15:57 வாசிக்கலாம். 1 Corinthians 15:57. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மால் அது கூடாதுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். தேவன் என்னோட இருக்கிற பொழுது நானும் அவரும் சேர்ந்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்திருந்து அவருடைய வார்த்தைக்கு கேட்டு இடப்புறமோ வலப்புறமோ சாயாமல் நான் நடக்கும் பொழுது கண்டிப்பா என்னுடைய வழிகளை கர்த்தர் வாக்கிய பண்ணுகிற தேவன் தான். பிலிப்பியர் 4:13 எல்லாரும் அறிஞ்ச வசனம் தான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சோர்ந்து போகாமல் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அவர் சில காரியங்களை வாழ்க்கையில அனுமதித்து இருக்கிறார். அவர் அனுமதி இல்லாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்காதுன்ற விஷயத்தை புரிந்த பிள்ளைகளா இருந்து அவருடைய பலன் என்னோட கூட இருக்கிறது. நான் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல மேன்மை பாராட்டுகிறேன். ஏன்னா கர்த்தருடைய பலன் என்னுடைய பூரணமா என்னோட இருக்கிறதுன்னு சொல்லி பவுல் சொல்றது போல அந்த பலவீனங்களிலே மேன்மை பாராட்டுகிற பிள்ளைகளை நம்ம மாறுவோம். வெளிப்படுத்தல் 2:10 வாசிக்கலாம். வெளிப்படுத்த விசேஷம் 2:10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண வரையிலும் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவகிரீடத்தை உனக்கு தருவேன். ஆமென். ஆமென். நீ கவலையே படாத. நீ பாடு அனுபவிச்சாலும் பரவாயில்ல, கவலைப்படாத. ஆண்டவர் சொல்றாரு, ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. சோ அதான் இந்த வசனங்களை நான் மீண்டும் 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 நம்ம கேட்கிறோம். பாத்தீங்களா, முடிவு பரியந்தம் நிலைநிற்பவர் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வசனங்களை தெரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரே தேவன் தெரிஞ்சிருச்சு, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன், வீட்டு சபையில் ஐக்கியத்துல இருக்கிறேன், வசனங்களை தினந்தோறும் படிக்கிறேன், தினந்தோறும் ஜெபம் பண்றேன், தினந்தோறும் 8 மணிக்கு பைபிள் ஸ்டடி அட்டெண்ட் பண்றேன், எனக்கு நிறைய காரியங்கள் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மாதிரி லெத்தார்ஜிக்கா இல்லாம ஆண்டவர் சொல்றாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, உபத்திரவங்கள் வரும், அதை பத்தி நீ எதை பத்தியும் யோசிக்காத. ஆனால் நீங்க ரொம்ப முக்கியமா நம்ம தளர்ந்து போகாமல் முடிவு பரியந்தம் உண்மையா இருந்தால் மட்டும்தான்
ஆண்டவர் கண்டிஷன் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல. அப்பொழுது அப்படின்னு எங்கெல்லாம் வார்த்தை வருதோ அப்போ அதுக்கு முன்பாக இருக்கிற கண்டிஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நீங்களும் நானும் ஜீவ கிரீடத்தை பெறணும் அப்படின்னா நமக்கு நடக்க போகிற இந்த உபத்திரவத்தின் குகையில் நம்ம நடக்கும் பொழுது, மரண பரியந்தம் கர்த்தருக்காக உண்மையாக நம்ம கண்டிப்பா வாழும் பொழுது நமக்கு அவர் பலனை கொடுக்கிறார். நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு அவரே நம்மோட கூடவும் இருக்கிறார். அப்பொழுது நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற தேவன் தான். யாக்கோபு 1:12 வாசிக்கலாம். ஜேம்ஸ் 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவகிடத்தை பெறுவான். ஆமென். நீ என்னை அன்பு செய்கிறாயா, என் கட்டளைகளை கைக்கொள். அப்போ நம்ம எப்படி கர்த்தரிடம் அன்பை வெளிப்படுத்துறது? அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிவதன் மூலமா மட்டும்தான். அவர் நம்மேல் எப்பொழுதுமே அன்பாகவே இருக்கிறார். அப்போ நமக்கு சில சோதனைகளை அனுமதிக்கும் பொழுது அதை சகித்து வருவன் பாக்கியவானதை பார்க்கிறோம். அப்போ சகித்து வரும் பொழுது, பொறுமையோட இருந்து சகித்து வரும் பொழுது கண்டிப்பா நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 10-11. ரெவலேஷன் 3:10-11. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் 3:10-11. என் பொறுமையை குறித்து சொல்லி வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் ஆமென். படிங்க. ஓகே சிஸ்டர். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. சோ உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்லிட்டு வசனங்கள் நமக்கு இங்க முடியுது. சோ ஒருவனும் அதை ஒன்றை எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்லி நமக்கு எச்சரிக்கை கொடுக்குது இந்த வசனம். அப்போ கடைசி வரைக்கும் நம்ம நிலைச்சு நிக்கணும். நம்ம ஒருபோதும் ஜீவனிடத்தை இழந்து போக கூடாது. சோ அவர் சொல்றாரு, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தினை காத்து கொண்டபடியினால். அப்போ நம்ம அதை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருந்து, அப்போ நமக்கு நேருகிற எந்த சோதனை வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை. பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு நானும் தப்பும்படி உன்னை விலக்கி காப்பேன். அப்போ சில கண்டிஷன்களை ஃபுல்ஃபில் பண்ணும்போது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு அது காக்கிற தேவன் தான். அவர் சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனம் 7-8 வரை. 2 Timothy 4:7-8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். ஆமென். இது பவுலுக்கு மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிற வசனம். அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். எதை தந்தருள்வார்? அவர் ஜீவ கிரீடத்தை தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் சிலது இருக்குது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இப்ப நமக்கும் அதேதான். நமக்கு அவிசுவாசம் அப்படின்ற வார்த்தை நம்ம டிக்ஷனரியில இருக்கவே கூடாது. விசுவாசம் மட்டும்தான். கர்த்தரை முழுமையாக, முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு வலிமையோடும் என் மீது அன்பு கூறும் சொல்லி சொல்லுகிறார். சோ நாமும் நமக்கு நேரிடுகிற சோதனைகளை நமக்கு நடக்கிற போராட்டத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், நானும் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எப்படி பவுல் சொல்லுகிறாரோ அது போல நாமும் சொல்லுகிற பிள்ளைகளாய் நம்முடைய ஓட்டத்தை நம்ம ஓடணும்னு சொல்லி கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ரோமர் 8:18 வாசிக்கலாம். ரோமன்ஸ் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆமென். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இது ஆல்ரெடி நம்ம பார்த்த காரியங்கள் தான். இப்ப இருக்கிற உபத்திரவங்களோ, கர்த்தர் அனுமதிக்கிற சில காரியங்களோ, இது நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப லேசான காரியம். நமக்கு இப்போ அது மலை போல இருக்கலாம். ஆனாலும் அதை பொறுமையோட இருந்து அதை சகித்து நம்ம சந்தோஷப்படும் பொழுது நம்ம கண்டிப்பா அதை வெற்றி சிறக்க முடியும். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நீங்க பார்க்கும் பொழுது கண்டிப்பா நம்ம எல்லாரும் அதை சந்தோஷப்படக்கூடிய, இன்னும் அதிகமான சந்தோஷப்படக்கூடிய காலங்கள் வரும். நமக்கு கிடைக்க போற மகிமை இப்ப நடக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒப்பிடப்படத்தக்கவைகள் அல்ல. கடைசி வசனம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 10 சொல்லுகிறது, நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம்
அவர்களுடையது. நமக்காக தான் பரலோக ராஜ்யம். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எந்த உபத்திரவங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அந்த நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது கண்டிப்பா நம்ம பாக்கியவான்களாக மாறுகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தருடைய பலன் அவரோட கூட வருகிறது. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராக இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு ஜெபத்தோட இந்த கூடுகை நிறைவு செய்யலாம். நம்மள யாராவது ஒருத்தர் ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்த எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக உங்க நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இந்த ஜெப கூடுகையையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலியமாக ஆண்டவரே, என் தேவனாய கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே பொறுமையோடும் ஆண்டவரே சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஒவ்வொரு வார்த்தையின் மூலியமா எங்களோடு இந்த 1 மணி நேரம் ஜெபத்தை வசனத்தின் மூலியமா எங்களோடு பேசுனீங்க ஆண்டவரே. இந்த கூடுகையில கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுது ஆண்டவரே ஆசீர்வதிக்க வேணுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட இந்த வசனத்தில் ஜீவன் இருக்கிறது ஆண்டவரே. இந்த வசனத்தில் மரணம் இல்லை ஆண்டவரே. என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன் என்று சொன்ன கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் பொறுமையிலும் உபத்திரவத்திலும் ஆண்டவரே சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டவரே. அவருடைய தீர்மானத்தின்படி நடக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரே, அவருடைய வழிகளில் நாங்கள் நடக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் முடிவு வரையந்தும் நிலைத்திருந்து ஆண்டவரே, முடிவு வரைந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொருவரும் முடிவு வரைந்தும் நாங்கள் நிலைத்திருந்து ஆண்டவரே உம்முடைய ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலியமாய் ஆண்டவரே நல்ல போராட்டத்தை போராடினும் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையை நாங்கள் கேட்டு இன்னும் ஆண்டவரே அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளையையும் இரவிலே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. செய்தி கொடுத்த உங்களுடைய தாசனை ஆண்டவரே இன்னும் அதிகமான வார்த்தையின் மூலியமா எங்களோடு பேசி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி அந்த வார்த்தையின் பிரகாரம் நாங்கள் அனைவரும் நடக்க கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. இரட்சகரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise Lord brothers and sisters. Praise Lord brother. Amen. Praise the Lord. Amen. Praise the Lord. Praise the Lord. Thank you. Praise the Lord. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, brother. Thank you, brother. Thank you, Praise Lord, brother. Praise Lord, sisters.